Hi students, good morning. Students, we are going to see today term 2 unit 2 prose part. Students, the topic of the prose is a lesson to save. அதாவது a lesson ஒரு பாடம் to save சேமிப்பு பற்றிய ஒரு பாடம். என்னென்ன சேவ் பண்ணுறதுனா நீரை சேமித்தல், மின்சாரம் சேவ் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை சேமித்தல், சேவ் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை சேமித்தல், தண்ணீர், மின்சாரம், சுற்றுச்சூழல் இதெல்லாம் சேமித்தோம்னா தான் மனிதர்கள் இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்மளுக்கு சொல்ல வராங்க. அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், see the book page number 91, a lesson to save சேமிப்பு பற்றிய ஒரு பாடம். On the way to the playground in the fields, Amir saw dirt thrown out of a pit on the ground. அதாவது பிளே கிரவுண்டு மைதானத்துக்கு அமீர்ன்ற ஒரு பையன் பிளே கிரவுண்டுக்கு ஓடிட்டு இருக்கான். இந்த லெசன் அமீர்ன்ற பையனை வச்சு தான் இந்த லெசன் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த லெசனில் வரப்போகிற ஒரு மெயின் க்ளோசரி பார்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிக்கிங்னா என்னது தோன்றது. பிரேக்கப் அண்ட் மூவ் எர்த். பிரேக்கப் அதாவது உடச்சி, மூவ் அண்ட் எர்த்து பூமி நோக்கி ஓட்டை போடுறது, தொலையிடுறது, அதுக்கு பேர் தான் டிக்கிங். ட்ராப்ஸ்னா இது என்க்ளோசர் டிசைன் டு கேட்ச் அண்ட் ரீடைன் அனிமல்ஸ். என்க்ளோசர்னால் ஒரு ஓட்டையே இருக்கிறது, டிசைன் டு கேட்ச் அனிமல்ஸ்னால் விலங்குகளை பிடிக்கிறதுக்காக பொறி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அதுக்கு பேர் தான் ட்ராப்ஸ். பேரலைஸ் அப்படின்னா இன்கேபபிள் ஆஃப் மூவ்மெண்ட், அதாவது நகர முடியாமல் போயிடுது இல்லையா, அதுக்கு பேர் தான் பேரலைஸ். இன்கேபபிள் ஆஃப் மூவ்மெண்ட், நகரவே முடியாது. சாப்னா பிளான்ட் ஃப்ளூயிடு. பிளான்ட்னா செடிகளோட ஃப்ளூயிட்னா இலைகளெல்லாம் நீர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இலைகள் இருக்க நீர் தான் வந்து சாப்பு. Now see the lesson students. Lesson to save. On the way to the playground in the fields, Amir saw dirt thrown out of a pit on the ground. அமீர் வந்து பிளே கிரவுண்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்போ பார்க்குறான் அமீர் saw டர்ட்னா குப்பைகள், thrown out of a pit. பிட்டுனா ஒரு குழியிலிருந்து, அந்த கிரவுண்டில் ஒரு குழியிலிருந்து டர்ட்னா குப்பைகளை வெளியே தூக்கி இப்போ குப்பைகள்னா மண்ணை தூக்கி வெளியில் போட்டிருக்கிறத பார்க்குறான். He went near it and saw a small rat like creature. அவன் அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியுது, ஒரு ஸ்மால் ரேட் லைக் கிரியேச்சர், ஒரு சின்ன எலி மாதிரி இருக்க உயிரினம் இருக்கிறத அவன் பார்க்குறான். இந்த பிக்சரில் இருக்குல்லையா அது மாதிரி ஒரு ஸ்மால் ரேட் லைக் கிரியேச்சர் பார்க்க. ஹி கால்ட் அவுட், அவன் கூப்பிட்றான். ஹே ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங் இன் தட். ஹே நீ யார், வாட் ஆர் யூ டூயிங் இன் தட், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறான். த கிரியேச்சர் கேம் அவுட், அந்த உயிரினம் அந்த மண்குள்ளேருந்து வெளியில் வந்து டுக் ஏ கிளான்ஸ், ஒரு பார்வை அவனை பார்க்குது. அண்ட் அட் த பாய் அண்ட் செட், அவனை பார்த்து சொல்லுது, ஐ ஆம் அ மோல், நான் ஒரு மோல்னா என்னது, ஒரு ரேட்டு, ஒரு எலி மாதிரி இருக்க ஒரு உயிரினம். ஐ எம் டிக்கிங் அ பரோ, டிக்கிங்னு என்ன தோன்றது, பரோனா ஒரு வலை தோண்டிட்டு இருக்கேன். டு கேட்ச் த எர்த்வார்ம்ஸ்னா என்னது, மண்புழுக்கள் இருக்குல்ல இந்த மாதிரி பிக்சரில், அந்த மண்புழுக்களை கேட்ச் பண்ணுறதுக்காக நான் தோண்டிகிட்டு இருக்கேன். சேவ் தேம் ஃபார் த வின்டர், அதாவது குளிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங், ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தெம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நீ எப்படி அதை கேட்ச் பண்ணி அதை பிடிச்சி நீ சேவ் பண்ணி வைப்ப அப்படின்னு அமீர் கேட்குறான். த மோல் ரிப்ளைடு, ஐ டிக் வார்ம் ட்ராப்ஸ். டிக்னா நான் தோண்டுவேன், வார்ம் ட்ராப்ஸ்னால் என்னது, இப்போ வலை வைக்கிறாங்க இல்லையா, அந்த வார்ம் ட்ராப்ஸ்னால் இந்த மாதிரி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி அந்த டனல்ஸ்னால் சுரங்கப்பாதை, அந்த நிலத்துக்கு கீழே சுரங்கப்பாதை போட்டு வார்ம் ட்ராப்ஸ்னால் பொறி வச்சு பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த வார்ம் ட்ராப்ஸு அது ஒருத்தர் வலை வச்சுருக்கோம், அதை வச்சு பிடிக்கிறதுக்கு. வென் த எர்த்வார்ம் கிராஸ் இட், அந்த மண்புழுகள் அந்த வலையை தாண்டிச்சுன்னா தே ஃபால் இன் டு இட், ஃபால்னா விழுந்துரும். ஐ வில் பைட், நான் அதை கடிச்சு, அண்ட் பேரலைஸ்னால் நகர முடியாமல் பண்ணிடுவேன். அண்ட் ஸ்டோர் இந்த டனல் டு இட், இந்த சுரங்கப்பாதை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டோர் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அந்த இது மோல் சொல்லுது. த பாய் ஆஸ்க்டு, ஹவு மெனி எர்த்வார்ம்ஸ் வில் யூ ஸ்டோர், அந்த பையன் கேட்குறான், எத்தனை எர்த்வார்ம்ஸை நீ ஸ்டோர் பண்ணி வைப்ப அப்படின்னு கேட்குறான். த மோல் ரிப்ளைட், அந்த மோல் சொல்லுது, ஆஸ் மெனி வார்ம்ஸ் ஆஸ் ஐ கேன் கெட், எத்தனை வார்ம்ஸ், எத்தனை புழுக்களை என்னால் பிடிக்க முடியுமோ அத்தனை புழுக்களை நான் சேர்த்து வைப்பேன். ஐ டோன்ட் ஈட் ஆல் ஆஃப் தேம், எல்லாத்தையும் நான் சாப்பிட மாட்டேன். ஐ சேவ் தேம் ஃபார் யூஸிங் லேட்டர், அதை வந்து
பின்னாடி லேட்டாக சாப்பிட்றதுக்காக நான் சேர்த்து வச்சுப்பேன். நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி டைம் டு வேஸ்ட். எனக்கு இப்போது வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, எனக்கு நேரம் இல்லை. ஐ மஸ்ட் பில்ட் எ லாட் ஆஃப் வார்ம் ட்ராப்ஸ். நான் வந்து லாட் ஆஃப்னா நிறைய வார்ம் ட்ராப்ஸு, அந்த புழு பொறி வந்து நிறைய பில்ட்னா கட்டணும். அதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை. see you later. உன்னை நான் அப்புறமேட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோல் வேண்ட் இன்சைடு த பரோ. இந்த மோல் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி மோல் இருக்குல்ல, அது வந்து அந்த பரோ அந்த வலைக்குள்ளே போயிடுது. அந்த அந்த பையன் அமீர்கிட்ட சொல்லிட்டு அந்த மோல் என்ன பண்ணிடுது, அந்த வலைக்குள்ளே போயிடுச்சு. ஜஸ்ட் தென் நியர் த மோல்ஸ் பரோ, அந்த மோலோட பரோ அந்த வலைக்கு பக்கத்தில் அமீர் saw a leaf மூவிங், ஒரு இலை நகர்ந்து போகிறத பார்க்குறான் அமீர். ஹி வென் நியர் இட், அது பக்கத்தில் போய் பார்க்குறான். அண்ட் saw a ஸ்மால் ant, ஒரு சின்ன ant இரும்பு நகர்ந்து போகிறத பார்க்குறான். அந்த ant was carrying a big leaf, அந்த ant பெரிய இலைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. த ant yielded, அந்த ant சத்தம் போடுது. கெட் அவுட் ஆஃப் மை வே, எனக்கு வழியை விடு. ஐ வில் டேக் டூ லாங், ரொம்ப லாங்காக இருக்கும். டு கோ அரவுண்ட் யுவர் ஃபீட், உன்னோட ஃபீட் உன்னோட பாதங்களை அரவுண்டு சுற்றி போனேன்னா எனக்கு லேட் ஆகும். கெட் அவுட் ஆஃப் மேபி, எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்கிறது. ஹே ஆஸ்கடு த ஹேண்ட், அவன் அந்த ஹேண்ட்டு கேட்குறான். ஹே ஒய் ஆர் யூ கேரிங் திஸ் பிக் லீஃப், ஏன் இந்த பிக் லீஃப் பெரிய லீஃபை தூக்கிட்டு போகிற? இஸ்ன்ட் இட் ஈஸி டு ஈட் அண்ட் தென் கோ ஹோம், இது இங்கேயே சாப்பிட்டு நீ வீட்டுக்கு போனீங்கன்னா ஈஸியாக இருக்காது உனக்கு அப்படின்ட்டு அமீர் கேட்குறான். த ஆண்ட் ட்ராப்டு த லீஃப் அண்ட் ரிப்ளைடு, அந்த ஆண்ட் என்ன பண்ணுது, அந்த லீஃப் அந்த இலைய கீழே போட்டுட்டு அண்ட் ரிப்ளைடு சொல்லுது. ஐ எம் லீஃப் கட்டர் ஆண்ட்டு, நான் வந்து ஒரு லீஃப் கட்டர், ஒரு இலையை கட் பண்ணுற ஒரு ஆண்ட்டு. ஐ எம் கலெக்டிங் லீவ்ஸ் ஃபார் மை காலனி, என் காலனினா கூட்டமாக இருக்க எறும்புகள் கூட்டம் இருக்க காலனி இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மள மாதிரி ஒரு காலனி இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு காலனி இருக்குது. அந்த லீஃப் என்னோட காலனிக்காக நான் வந்து லீவ்ஸ் அந்த இலைகளை சேமித்து கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐ கேன் கேரி லீவ்ஸ் தட் வை நியர்லி 20 டைம்ஸ் மை வெயிட், நான் வந்து 20 என்னோட வெயிட்டை விட 20 மடங்கு வெயிட் வரைக்கும் லீவ்ஸ் இலைகளை என்னால் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்ட்டு சொல்லுது. அமீர் வாஸ் சர்ப்ரைஸ்டு, அமீர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறான். ஹீ ஆஸ்க்டு டு யூ ஈட் லீவ்ஸ், அவன் என்ன கேட்குறான் அந்த எறும்பை பார்த்து, டு யூ ஈட் லீவ்ஸ், நீ வந்து இலைகளை சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது. த ஆண்ட் ரிப்ளைட், நோ வி டோன்ட் ஈட் லீவ்ஸ், நாங்கள் இலைகளை சாப்பிட மாட்டோம். வி ட்ரிங்க் த லீவ் சாப், நாங்கள் லீவ் சாப் இலைகளோட அந்த நீர் இருக்குல்ல அந்த தண்ணி அதில் இருக்க இதை தான் குடிப்போம் அப்படின்ட்டு அந்த எறும்பு சொல்லுது. வி ஆல்சோ யூஸ் த லீவ்ஸ் டு க்ரோ ஃபங்கஸ், நாங்கள் அதை எதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபங்கஸ்னால் அந்த பூஞ்சைகள் பச்சை கலரில் அந்த குளிர்காலத்துலலாம் இது பாசா மாதிரி கட்டுது இல்லையா, அதை வந்து வளர்க்குறதுக்காகவும் இந்த இலைகளை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. வி நீட் த ஃபங்கஸ் டு ஃபீட் அவர் பேபிஸ், எங்களோட குழந்தைகள் சின்ன ஆண்ட் இருக்குல்லையா அதுக்கு கொடுக்கறதுக்காகவும், ஃபீடுனா ஊட்டுறதுக்காகவும் தான் இந்த ஃபங்கஸ் இந்த பூஞ்சைகளை வளர்த்துவோம். வி ஆல்சோ ஸ்டோர் த லீவ்ஸ் ஃபார் த வின்டர், குளிர்காலத்துக்காகவும் இந்த இலைகளை சேமித்து வைப்போம் அப்படின்ட்டு அந்த ஆண்ட் சொல்லுது. அந்த ஆண்ட் கேட்குது. பை த வே டூ யூ த ஹியூமன் சேவ் ஃபுட் தட் யூ நீட், நீங்களும் மனிதர்களும் உங்களோட உணவுகளை சேமித்து வைப்பீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அமீர் சொல்கிறான். அமீர் ரிப்ளைட், எஸ் வி ஆல்சோ சேவ் ஃபுட் இன் கிரானரிஸ், நாங்களும் கிரானரிஸ்னு இந்த மாதிரி குடோன் இருக்கு இல்லையா, எங்களோட உணவுகளை இந்த குடோனில் சேமித்து வைப்போம். பட் வி நீட் மணி டு பை இட், ஆனால் எங்களுக்கு மணினா காசு வேணும். டு பை இட், அதை வாங்குறதுக்கு இந்த உணவுகளை எல்லாம் வாங்குறதுக்கு மணி வேணும். ஸோ வி யூஸ்வலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேவ் மணி, அதனால நாங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு சேவ் மணிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வாட் எல்ஸ் டு வி ஹாவ் டு சேவ், இதுக்கு மேலே நாங்கள் என்னத்தை சேமிக்க முடியும் அப்படின்ட்டு கேட்குது. அவன் கேட்குறான். அமீர் சொல்கிறான், டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் அதர் தென் மணி டு சேவ், உங்களுக்கு இந்த பணத்தை விட்டால் சேமிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு எறும்பு கேட்குது. ஆஃப்டர் டேக்கிங் சம் டைம் டு திங்க், அமீர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அமீர் ஆன்சர்ட் என்ன சொல்கிறான். மை மாம் ஆஸ்க் மீ டு சேவ் வாட்டர், என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க சேவ் வாட்டர், தண்ணீரை சேமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபுட்டுனா நம்ம தினமும் சாப்பிட்ற உணவை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி மின்சாரம், ஃபேனு டிவி லைட்டு தேவையில்லாத நேரத்தில் ஓடுறது, இது எல்லாத்தையும்
ஆஃப் பண்ணி கரெக்ட் பண்ணாதான் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட்டு அதாவது காடுகளை எல்லாம் பாதுகாத்தாதான் நம்மளுக்கு மழை வரும். மழை பெஞ்சாதான் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கும். அதனால காடுகளை சேமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல்னா டீசல், பெட்ரோல், கெரோசின் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் சேமிச்சாதான் பின்காலத்துக்கு நம்மளுக்கு எரிவாயு ஃபியூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு சேவ். நம்மளுக்கு சேமிக்கிறதுக்கு நிறைய சேமிப்பு பொருட்கள் இருக்குது. ஆனால் நம்ம சேமிக்கிறது குறைவு. வி ஹாவ் அ லாட் ஆஃப் that to make sure the future ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகணும். இந்த திஸ் இன்ட்ராக்ஷன் வித் த மோல் கூடயும் அண்ட் த ஆண்ட் கூடயும் பேசினதை வச்சு அமீரோட தாட் வந்து அவனை சுற்றி இருக்க பொருட்கள், த தாட் அபவுட் த திங்ஸ் அரவுண்ட் ஹிம், அவனை சுற்றி இருக்க பொருட்களை பற்றிய எண்ணம் மாறிடுச்சு. ஏர்லியர் முன்னாடிலாம் ஹி லெட் த ஃபேன்ஸ் ரன் as he left the room. முன்னாடிலாம் அவன் என்ன பண்ணுவான், ஃபேன் வந்து ரூமை விட்டு வெளியே போகும்போதும் ஓடிட்டே இருக்கும். ஹி லெட் த வாட்டர் ட்ரிப் as he never closed the tap tightly. அதாவது ரூமை விட்டு வெளியில் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி ட்ரிப்னா ஊற்றிட்டே இருக்கும். அதை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் போயிருக்கான். நவ் ஹி ஆல்வேஸ், ஆனால் இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும், ஹி ஆல்வேஸ் கேர் அண்டு சேவ் த ரிசோர்ஸஸ் அரவுண்ட் ஹிம். அவனை சுற்றி இருக்க எல்லா பொருட்களையும் சேமிக்கணும் அப்படின்றத இந்த லெசன் மூலிமா அமீரும் புரிஞ்சுக்கிட்டா, நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேட்டு எல்லாத்தையும் சேமிச்சாதான் எதிர்கால மக்களுக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கும் என்றைக்குமே யூஸ் ஆகும் அப்படின்றத நம்மளுக்கு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Now let us see the book back exercises of the lesson. A lesson to save என்ற லெசனுக்கு book back exercises பார்க்க போகிறோம். Students, see the book page number 93. First, say whether the statements are true or false. True or false ன்னு சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அமீர் left the tap opened earlier. அமீர் வந்து அந்த டேப்பை ஃபஸ்ட்டு திறந்து வச்சுட்டே போயிடுவான். அது உண்மைதானே? ஃபஸ்ட்லாம் அவன் திறந்து வச்சுட்டு தான் போயிட்டு இருந்தான். ட்ரூ. செகண்ட், அமர் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் ஹி வாக்ட் அவுட். அதாவது வெளியில் போகும்போதெல்லாம் அவன் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் போவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருந்தான், ஆஃப் பண்ணாமல் தான் போயிட்டு இருந்தான். ஃபால்ஸ். மோல்ஸ் ட்ராப் வார்ம்ஸ் அண்டு ஸ்டோர் தேம். மோல்ஸ் வந்து அந்த புழுக்களை பிடிச்சி அண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? ட்ரூ. லீஃப் கட்டர் அண்ட் க்ரோ ஃபங்கஸ். லீஃப் கட்டர் ஆண்ட் என்ன பண்ணும், அந்த பூஞ்சைகளை வளர்க்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆமாலே லெசனில் கொடுத்துருந்தாங்களா இல்லையா? ட்ரூ. அமீர் ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக்ஸ். கடைசியாக அமீர் வந்து அவனோட மிஸ்டேக்ஸ்லாம் உணர்ந்துட்டான்னு கொடுத்துருக்காங்க. உண்மைதானே? ட்ரூ. இது எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு லைன்லேயும் ட்ரூ ஃபால்ஸ்ன்றதை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், மோல்ஸ் டிக் டேஷ் டு கேட்ச் வார்ம்ஸ். அது கொடுத்துருக்காங்க இல்லையா? மோல்ஸ் டிக், அந்த மோல்ஸ் வந்து அந்த ஓட்டை போட்டு எது வழியாக போச்சு, டனல்னு சுரங்கப்பாதை வழியாக தான் அந்த வார்ம்ஸை போய் பிடிச்சிது. செகண்ட் ஒன், லீஃப் கட்டர் ants கேன் கேரி லீவ்ஸ் தட் வெயிட் டேஷ் டைம்ஸ் ஆஃப் தேர் பாடி வெயிட். தன்னோட பாடி வெயிட் விட எத்தனை மடங்குன்னு பார்த்தோம், 20 டைம்ஸ், 20 மடங்கு வெயிட்டை அந்த லீஃப் கட்டர் ant தூக்கிட்டு போகும்னு பார்த்தோம், 20. தேர்ட் ஒன், மோல்ஸ் பைட் அண்டு டேஷ் த வார்ம்ஸ். மோல்ஸ் வந்து அதை கடித்து அண்டு என்ன பண்ணும், அந்த புழுக்களை பேரலைஸ்னால் நகர முடியாமல் பண்ணிடும். ஃபோர்த் ஒன், லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் ட்ரிங்க். லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் எதை குடிக்கும், லீவ் சாப், இலைகளில் இருக்க நீரை தான், அந்த திரவமாக தான் குடிக்கும். ஃபிஃப்த் ஒன், ஹியூமன்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேவ் டேஷ். மனிதர்கள் எதை சேமிக்க இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பணத்தை சேமிக்க தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அந்த டேஷில் ரைட் பண்ணுங்கள். Students, now we are going to see the book back exercises grammar part prefixes. First, prefixனா என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் ஆர் ப்ரிஃபிக்ஸஸ்? ப்ரிஃபிக்ஸஸ்னால் என்ன? A prefix is a group of letters. ப்ரிஃபிக்ஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ்லாம் சேர்ந்தது ஒரு ப்ரிஃபிக்ஸ். we add to the front of a word. ஒரு வார்த்தையோட ஃப்ரண்ட்டில் அதை ஆட் பண்ணுவோம். ப்ரிஃபிக்ஸஸ் சேஞ்ச் த மீனிங். ஒரு வேர்டோட மீனிங்கை மாற்றும், ஒரு அர்த்தத்தை மாற்றும், ஆர் பர்பஸ் ஆஃப் த வேர்ட், அதோட பயன்பாட்டை மாற்றிடும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அன் ப்ளஸ் கைண்டு, அன்கைண்டு. கைண்டுன்னா என்னென்னு பார்த்தோம், குணமானவர், இரக்கமானவர் அப்படின்னு கைண்டு அன்பானவர்னு சொல்லுவோம். யூஎன் அன்னுன்றது இதில் ப்ரிஃபிக்ஸு. அன்கைண்டுன்னு என்னவது, இரக்க குணம் இல்லாதவர், கருணை இல்லாதவர். அப்போ வந்து
கைண்டுன்றது இறக்கமானவர், அன்கைண்டு அன்னுன்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோன்னே அதோட மீனிங் அதோட அர்த்தமே மாறிடுச்சு. அன்கைண்ட்னா இரக்கம் இல்லாதவர்னு மாறிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோன்னே அதோட மீனிங் மாறுறதுக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸஸ்னு போடுவோம். அதை வந்து இந்த லெசனில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். Students, see the book page number 94. Hi friends, I'm here to show my magic tricks. ஒரு மேஜிக் மேன் வந்து மேஜிக் ட்ரிக்ஸ் தந்திரங்கள்லாம் பண்ண போகிறாரு. நவ் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள். நவ் ஐ டேக் த 2 வேர்ட்ஸ். இந்த கையில் ஆரின்ற வேர்டு வச்சுருக்காரு, இந்த கையில் அரேஞ்ச் என்ற வேர்டு வச்சுருக்காரு. ஆனால் இந்த சைடு பாருங்கள், டு மேக் அ நியூ வேர்ட். ரீயும் அரேஞ்சும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? ரீஅரேஞ்ச் அப்படின்ற நியூ வேர்டு, புது வார்த்தை க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, யூஎன் அன், ஆர்இ ரீ, டிஏஎஸ் டிஸ் அண்டு பிஆர்இ ப்ரீ, இந்த 4 ப்ரிஃபிக்ஸ் வேர்ட்ஸை இந்த கிராமர் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், லைக் திஸ் we can join many words. இந்த மாதிரி மெனி வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணலாம், நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ப்ரிஃபிக்ஸ் இஸ் எ லெட்டர் காம்பினேஷன் தட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் த பிகினிங். பிகினிங்னா என்னது? ஒரு வேர்டோட பிகினிங் ஆஃப் த வேர்டில் ப்ரிஃபிக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரிஃபிக்ஸஸ் ஆட் நியூ மீனிங். ஒரு புதுமையான மீனிங்கை இந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டு தரும். இப்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு என்னென்னா அன்னுன்னு பார்த்தோம்லே. அன்னுன்னு என்னது? வென் வி ஆட் த ப்ரிஃபிக்ஸ் அன் இட் கிவ்ஸ் ஆப்போசிட் மீனிங். ஒரு அன்னுன்ற ப்ரிஃபிக்ஸ் வேர்டு ஆட் பண்ணால் ஆப்போசிட் மீனிங், ஒரு ஆப்போசிட்டான மீனிங், எதிரான மீனிங் தான் தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாப்பி, ஹாப்பின்னா என்னது? சந்தோஷம். அன்ஹாப்பி, அன்னுன்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணால் அன்ஹாப்பினா சந்தோஷம் இல்லை. அந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங், எதிரான மீனிங் தர்றதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரிஃபிக்ஸ் தான் என்னது? யூஎன் அன்னு. எக்ஸாம்பிள், அன்வான்டட். வாண்டட்னா தேவை, அன்வான்டட்னா தேவையில்லாதது, அதாவது ஆப்போசிட் மீனிங். அன்ஃபார்ச்சுனேட், அன்ஃபார்ச்சுனேட்னா எதிர்பாராமல், ஃபார்ச்சுனேட்னா எதிர்பார்த்தது, அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கிறது. இது மாதிரி ஆப்போசிட் மீனிங் தர்றதுக்கு தான் யூஎன் அன்னுன்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்இ ரீ, ரீன்ற ப்ரிஃபிக்ஸ். வென் வி ஆட் த ப்ரிஃபிக்ஸ் ஆர்இ ரீன்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணால் இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் அகைன். அகைன்னா திரும்பியும் அப்படின்ற அர்த்தத்தை இது கொடுக்கும். ரைட்னா எழுது, ரீரைட்னா திரும்பியும் எழுதுறது. அது மாதிரி அகைன் திருப்பியும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு தான் ரீன்ற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ரீரைட். ரீரைட்னா திரும்பியும் எழுதுறது. ரீபெயிண்ட்னா திருப்பியும் பெயிண்ட் பண்ணுறது. அதாவது திரும்பன்ற அர்த்தத்தை கொடுக்கறதா வந்து ரீ அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரிஃபிக்ஸ் வந்து டிஐஎஸ், டிஸ். டிஸ்ன்றது வென் வி ஆட் த ப்ரிஃபிக்ஸ் டிஸ்ன்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோம்னா இட் கிவ்ஸ் த ஆப்போசிட் மீனிங். இதுவும் எதிரான மீனிங் தான் தரும், ஆப்போசிட்டான மீனிங். எக்ஸாம்பிள் லைக், லைக்னா விரும்புறது, டிஸ்லைக்னா அது வந்து வெறுக்கிறது. அதாவது லைக்னா பிடிக்கிறது, இல்லை டிஸ்லைக்னா பிடிக்காதது. அது மாதிரி ஆப்போசிட் எதிரான மீனிங் தர்றதுக்கு யூஸ் பண்ணுறதா டிஸ்ன்ற ப்ரிஃபிக்ஸு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்லைக், எனக்கு பிடிக்கலை. லைக்னா பிடிக்கிறது, டிஸ்லைக்னா பிடிக்காது. டிஸ்போஸ்னா தூக்கி போடுறது, அதாவது அந்த இதை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது வேண்டான்னு சொல்லுங்கள், அது தூக்கி போடுங்க. அந்த மாதிரி டிஸ்ன்ற ஆப்போசிட் மீனிங் கொடுக்கறது தான் டிஐஎஸ், டிஸ்ன்ற ப்ரிஃபிக்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரிஃபிக்ஸ் வந்து ப்ரீன்ற ப்ரிஃபிக்ஸு. ப்ரீனா வென் வி ஆட் த ப்ரிஃபிக்ஸ் ப்ரீன்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணால் இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் பிஃபோர். பிஃபோர்னா முன்னாடின்ற அர்த்தத்தை கொடுக்கறது வந்து பிஃபோர். அதை ப்ரீன்ற ப்ரிஃபிக்ஸ் நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஸ்கூல்னா ப்ரீ ஸ்கூல்னா நம்ம பள்ளிக்கூடம். அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறது தான் ஸ்கூல்னு சொல்லுவோம். அதே ப்ரீ ஸ்கூல்னா என்னென்னா எல்கேஜி யூகேஜி படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ப்ரீ ஸ்கூல். அதாவது ஸ்கூலுக்கு முன்னாடி படிக்கிற கிளாஸ் தான் என்னது? ப்ரீ. முன்னாடின்ற அர்த்தத்துக்கு யூஸ் பண்ணுற ப்ரிஃபிக்ஸ் தான் என்னது? ப்ரீன்ற ப்ரிஃபிக்ஸு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீபெய்டுனா முன்னாடியே பே பண்ணுறது. இப்போ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்னா முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா அது ப்ரீபெய்டு, முன்னாடியே பே பண்ணுறது, முன்னாடி அமௌண்ட் கட்டுறது, அதுக்கு பேர் ப்ரீபெய்டு. ப்ரீ ஸ்கூல்னா ஸ்கூலுக்கு முன்னாடி படிக்கிற எல்கேஜி யூகேஜியில் என்னது? ப்ரீ ஸ்கூல். அதாவது முன்னாடி பிஃபோர்ன்ற மீனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரீ அப்படின்ற நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணுவோம். அன்னு, டிஸ்ஸு, ரீ, ப்ரீ இந்த 4 ப்ரிஃபிக்ஸை பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு புக் பேக் எக்ஸசைஸில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் புக் பேக் எக்ஸசைஸ் பார்ட் மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ரைட் த நியூ வேர்டு மேட்ச் பண்ணி நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீ கூட வரக்கூடிய நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது என்னது வியூ ப்ரீவியூனா முன்கூட்டியே பார்க்கறது ப்ரீவியூ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. டிஸ்கண்டினியூ கண்டினியூனா தொடர்றது டிஸ்கண்டினியூனா பாதியிலே விட்டுறது அதை வந்து டிஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும். அன்ஃபெமிலியர்னா ஃபெமிலியர்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அன்ஃபெமிலியர்னா யாருக்குமே தெரியாதவங்க. ஓப்பன்னா திறந்து வச்சு ரீஓப்பன்னா லீவ் விட்டு இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப நாள் லீவ் விட்டு திறக்கிறது, அது மாதிரி திரும்பவும் திறக்கிறது ரீஓப்பன் அப்படின்றதுக்கு இந்த வேர்டு வரும். இதை வந்து இந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க, புக்கில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ரைட் த நியூ வேர்டு. கரெக்டான ப்ரிஃபிக்ஸை டிக் பண்ணி நியூ வேர்டு ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ப்ரீ ரெண்டு கொடுத்துருவாங்க. கூட அன்ஹாப்பின்னு வரும், ப்ரீ ஹாப்பின்னு வராது, அன்ஹாப்பின்னு தான் வரும். ஹாப்பினா சந்தோஷமாக இருக்கிறது, அன்ஹாப்பினா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. அந்த அன்ன்றவோட டிக் பண்ணிவிட்டு அந்த டேஷில் அன்ஹாப்பின்னு எழுதுங்க. செகண்ட் பாருங்கள், டிஸ்ரீடு கொடுத்துருக்காங்க, ப்ரீ ரீடுன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்ரீடு வராது, ப்ரீ ரீடுன்னு தான் வரும். ரீட்னா படிக்கிறது, ப்ரீ ரீட்னா முன்கூட்டியே படிச்சிடுறது, ப்ரீ ரீடு அதான் வரும். டிக் பண்ணிவிட்டு டேஷில் ப்ரீ ரீட்னு ரைட் பண்ணுங்கள். தேர்டு பாருங்கள், ரீஹானஸ்ட் டிஸ்ஹானஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ரீஹானஸ்ட் வராது, டிஸ்ஹானஸ்ட் தான் வரும். ஹானஸ்ட்னா நேர்மை, டிஸ்ஹானஸ்ட்னா நேர்மையற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இந்த டேஷில் ரைட் பண்ணிவிட்டு அங்கே எல்லோ கலர் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா அன்மிக்ஸ் ரீமிக்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரீமிக்ஸ் தான் வரும், ரீயை டிக் பண்ணிக்கோ. ரீமிக்ஸ்னால் மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறது, மறுபடியும் மாற்றம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அந்த டேஷில் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வருது ஆட் எ ப்ரிஃபிக்ஸ் டு ஈச் வேர்டு ஸோ இட் மேட்சஸ் த நியூ டெஃபினிஷன். அதாவது இந்த பக்கம் வேர்டு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி கீழே இருக்க சென்டென்சஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஷில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, மேக் ஷூர் த திங்ஸ் ஆர் கரெக்ட். அதாவது அந்த திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஷூர்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து எந்த வேர்டு கரெக்டாக இருக்கும், இந்த பக்கம் ப்ரிஃபிக்ஸில் அந்த பக்கம் செக்னா அந்த திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா ரீசெக் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கு தான் ரீசெக்னு வரும். செகண்ட் ஒன், அ பர்சன் ஹூ காட் நோ லக் இல்லாதவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்லக்கின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் இந்த பக்கம் அந்த பக்கம் லக்கி ரெண்டும் சேர்ந்தா அன்லக்கின்னு வரும். டு நாட் அப்ரூவ்னா ஏற்றுக்காதது, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், டிஸ்அப்ரூவ் ஏற்றுக்கவே இல்லை, அது வந்து டிஸ்அப்ரூவ்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன், அ சான்ஸ் டு வியூ பிஃபோர், அதாவது முன்னாடியே பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா அதை என்னன்னு சொல்லுவோம், ப்ரிவ்யூனா முன்னாடியே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு, ப்ரிவ்யூன்னு வரும். ரீசெக், அன்லக்கி, டிஸ்அப்ரூவ், ப்ரீவியூ இது எல்லாத்தையும் இந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் கிளாஸ் வி லேர்ன்டு த ப்ரோஸ் லெசன் டு சேமிப்பு பற்றி ஒரு லெசன் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸில் ப்ரீ, டிஸ் இந்த 4 வேர்டும் வச்சு எப்படி ப்ரிஃபிக்ஸ் வேர்ட்ஸ்லாம் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு டைம் ரைட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் டு அவர் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ்.